அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசிக்கிட்டேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுடைய மனதளவில் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப பாதிச்சிருப்பீங்கன்னா அதுலேருந்து தேர்த்தி விடக்கூடிய சில விஷயங்களும் நான் செய்வேன். அதே சமயத்தில் ஆனால் அதில் எல்லாத்துலேயுமே ஒரு ஆன்மீக டச் இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த என்னோடய சேனலே வந்து ஆன்மீக சேனல் அப்படின்ற மாதிரி தான் அது ஆயிட்டுருக்கு. அது அல்காரிதத்தில் அப்படி தான் இருக்குது. நான் அதை சொன்னால் மட்டும்தான் அட்லீஸ்ட் நான் என்ன சொன்னாலும் அது நீங்கள் பார்க்கவே முடியும். அதனால் கட்டாயம் நான் அதை ஆன்மீக கனெக்ஷன் வச்சு தான் சொல்லுவேன். ஆனால் உண்மையிலே அந்த ஆன்மீகத்தினுடைய டச்லேயே நம்ம இருக்கிறதுனால உண்மையிலே நம்மளுக்கு நிறைய நல்லதுகள் நடக்கிறதா தான் இருக்குது. நிறைய சாமியும் பூஜையும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நிறைய நல்லது நடந்துருமானா அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த பூஜையாக இருக்கட்டும், புனஸ்காரமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் அதை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் கடவுளை நீங்கள் நெருங்கிடுவீங்க. கடவுளை நெருங்குதுன்னா என்னன்னா, சில பேர் ரொம்ப அதை குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு 24 மணி நேரம் ஒரு முக்தி ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. எங்கள் வயசுலேயே கூட கடவுளையே நினச்சிட்டு இருக்குதுன்னுன்ற மாதிரி ஆகிடும். அது விதமான சைக்காலஜிக்கல் டிஸார்டர் தான் அது. எதுவுமே கிடைக்கலன்றப்போ ரொம்ப கடவுள்கிட்டயே நம்ம போயிட்டோம், கடவுள் பக்கத்துலேயே போயிட்டோன்ற மாதிரி தன்னை உருவாக்கிக்கிறதுனால தன் ஆழ் மனசில் ஏற்படுற ஒரு திருப்தி, இல்லை நிறைய கில்ட்டு விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம வந்து கடவுளினுடைய நம்பிக்கையாக ரொம்ப பண்ணுறோம், நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தோம், நிறைய விஷயத்தில் நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்து இது பண்ணிவிட்டு தன்னைத்தானே வருத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிற சமுதாயம் தன்னை இத்தனை நாள் வேறு விதமாக பார்த்துதுன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி பார்க்கறதுனால அதன் மூலமாக ஒரு நல்லவனாக நம்ம மாற முடியுமா, ஆழ் மனசு திருப்திக்காகன்றதுனாலையும் அதுவும் பாதி காரணமாக இருக்குது ஆன்மீகத்தில் வரத்துக்குன்றது. ஆனால் நம்மளுக்கு வந்து எப்படி நம்ம அதை சரி பார்க்கணுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம என்ஜாய் பண்ணுறோமா, நம்மளை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குதா, நம்மளை நிறைய பேருக்கு பிடிக்கணுன்றதுக்காக வேண்டி நம்மளை ரொம்ப வருத்திக்கக்கூடாது. நம்மளை நிறைய பேருக்கு பிடிக்கணுன்ற காரணத்துக்காக நம்ம வருத்திக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறதுக்காகவும் சரி, இல்லை மற்றவங்கக்கிட்ட கெட்ட பேர் எடுக்காமல் இருக்கணுன்றதுக்காகவும் சரி, நீங்களும் மனதால் விரும்பி இருக்கணுமோ தவிர ஒரு நல்ல பெயருக்காக அதை நீங்கள் செய்யக்கூடாது. அது என்றைக்குமே அந்த நல்ல பெயருக்காக வருகின்ற விஷயங்கள் எதுவுமா இருக்கட்டும், நீங்கள் ஒரு படிக்கிறீங்க இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கோர்ஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பெரிய வாழ்க்கையில் சாதனை பண்ணுறீங்க, எதை நீங்கள் பண்ணாலும் ஒரு புகழுக்காகவும் ஒரு நல்ல பேருக்காக தான் அதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த உலகமே அது ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லைன்ற மாதிரி மாறி போயிடலாம். திடீர்னு உலகமே இல்லை மற்றவங்களால் இத்தனை நாள் அது ஓஹோன்னு போற்றப்பட்ட விஷயம் கொஞ்ச நாள் ஒரு காலத்துலலாம் சினிமா ஃபீல்டில் போயிட்டு இருந்தாங்களாவே அவங்க சினிமாவில் நடிக்கிறாங்களா, ரோட்டில் அவங்க போகும்போதே அப்படி இது இருக்கும், ஒரு கடவுளே போகிற மாதிரி தான் நம்ம பார்த்துன்னு இருப்போம் இனிமேல் கூட. அப்படி தான் நம்ம அப்படிப்பட்ட ஆள் தான் நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அதை அரசனாக கடவுளாக நினைக்கிறதுனால தானே அவங்களே நம்ம அரச சீட்டில் உட்கார வச்சிடறோம் சிம்மாசனத்தில். அந்த மாதிரி ஒரு வெகுளித்தனம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் இந்த இதனுடைய ஆழமாக எல்லா விஷயத்துலையுமே இருக்குது தான் அந்த புகழாசை தான். அந்த புகழினுடைய உச்சம்தான் ஒன்று அடுத்தவனையானா நம்ம தேவையில்லாமல் பாராட்டின்னு இருக்கிறோம், இல்லை நம்ம பாராட்டப்படணுன்றதுக்காக வேண்டிய தேவையில்லாமல் விஷயத்தெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பருத்தி மூட்டை குடன்லேயே இருக்கலாம், ஆனால் நம்ம தேவையில்லாமல் அந்த புகழ் ஆசைக்காக என்ன பண்ணுறோன்னா தேவையில்லாத வேலைங்கள்லாம் நமக்கு தேவையான விஷயத்தை விட்டுட்டு நமக்கு தேவையில்லாத விஷயத்துலலாம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி உங்களுக்கு மனதளவில் உங்களை தேர்த்துற விஷயமா இருக்கட்டும், அதில் ஒரு சின்ன ஆன்மீக கனெக்ஷன் வச்சு, அதில் சின்ன ஒரு பிரபஞ்ச கனெக்ஷன் வச்சு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்வேன். என் வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகள், என் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள், ஒரு போராட்ட குணம் எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே தன்மானம் சுயகௌரவம் அந்த மாதிரி விஷயங்களை கெட்டியாக பிடிச்சி வச்சுருக்கணும். எதுக்காக அதை பிடிச்சி வச்சுருக்கணும்னா ஒரு ஈகோவுக்காக இல்லை, நான் தான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு என்றைக்குமே நம்ம ரௌத்திரமாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஈகோயிஸ்டிக்காக நம்ம ட்ரம்ப் மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுறோமான்னு பார்க்கணும். அந்த என்ஜாயபிள் எதுவுமே அடுத்தவனை வருத்தி நம்ம என்ஜாய் பண்ணுறதா இருக்கக்கூடாது. நம்ம என்ஜாய் பண்ணுறது எதுவுமே நியாயமில்லாததாக இருக்கக்கூடாது. நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நியாயமான முறையில் நம்ம அனுபவிக்கிறதுக்காக ட்ரை பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லைஃப் ஃபுல்லாகவே 70% அடுத்தவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறதோ, இல்லை அடுத்தவனை ஜெயிக்கணுன்றதுக்காக பண்ணுறதோ நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்களா. இப்போ நான் தம்ப்நெயிலில் போட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன். எப்போ நிறைய விளக்குகளும் கடவுள் படமும் சில இப்போ நானே அப்படி தான் வச்சுட்டுருக்கேன். எங்கே பாரு இது சித்தர்கள் படங்களை நான் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன். வீட்டில் 7 விளக்கு ஏற்றுறேன். இப்போ நான் கொஞ்சம் குறைச்சி வந்திருக்கேன்.
அந்த வெள்ளிக்கிழமை முக்கியமான நாட்களில் மட்டும்தான் 7 விளக்கம் ஏற்றுறேன் ஒரு 3 மாதமா. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா அது ஒரு பிரபஞ்சமாகவே எனக்கு உணர்த்துச்சு. ஒரு விளக்கு வந்து யானன் அவர்களுக்கு ஒரு பாரிஸில் இருந்தவங்க, இங்கே நம்ம தமிழ்நாட்டால் தான் அவங்க. அவங்க கனவுல வந்து ஏதோ ஒன்று சொல்லுச்சு. அந்த யானையை பிடின்ற மாதிரி ஒரு டாலர் ஒன்று இருந்தது, நான் செயின் மாதிரி போட்டுருக்கேன். அது வந்து போன ஜென்மத்திலையோ ஏதோ ஒரு ஆத்மா வந்து, அந்த ஆத்மா தான் நான் இந்த ஜென்மத்தில் பிறந்திருக்கிறேன்னோ ஏதோ ஒன்று கனவு மூலமாக நான் உணர்ந்தேன். அந்த இது வந்து அதை பற்றி நான் வந்து பாரிஸில் இருந்து நான் பார்க்குறேன், அதை வீடியோ பார்க்குறேன். அது பார்க்கணுன்றது விதி. அந்தம்மா அந்த யானன் அவர்களுடைய வீடியோ பார்க்கணுன்றது பிரபஞ்ச விதி. அவர் வந்து ஒன்று சொல்லின்னு இருக்காரு. ஏதோ ஒரு வள்ளியம்மான்னு ஒரு ஊரில் வந்து அந்த ஒரு நாத்தனாரை வெளியில் திண்ணை மேலேயே படுக்க வச்சு அது வந்து அந்தம்மா சூசைட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் போகிறதோ ஏதோ ஒன்று நடக்கும். அதுக்கு போயிட்டு அந்த அம்மாவை நினச்சி, போன அம்மா பேர் வள்ளியம்மான்றது, அவங்கள நினச்சி ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்ற விஷயத்த அந்த பாரிஸில் இருக்கிற அந்த அம்மா பார்க்குறாங்க. அந்த யானை பொம்மை அந்த விஷயங்கள்லாம் இந்த விஷயத்தோட, இந்த நம்ம ஊர் விஷயத்தோட தொடர்பு இருக்குது. அதில் அந்த அம்மா கனவுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்குது. அப்போது வந்து இவங்க வந்து அதுக்காகவே இந்தியாவுக்கு வராங்க. அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆத்மா தான் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் இந்த ஜென்மத்தில் அவங்க கிறிஸ்டினாவோ என்னவோ பிறந்திருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம அந்த ஆத்மாவுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குதுன்றது அவங்களுக்கு புரியுது. அதனால் அந்த யானன் அவர்கள் வீடியோவை அவங்க பார்க்குற மாதிரி ஆகுது. அப்புறம் அங்கே வந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த ஒரு விளக்கு வள்ளியம்மான்னு நினச்சி ஒரு விளக்கு போட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் அந்த மொத்த நிகழ்ச்சியும் அவங்க போடுறாங்க. ஒரு தனியாக வீடியோ யானன் அவர்கள் ஒரு பக்கம் போட்ட வீடியோவை லிங்க் கொடுக்குறாங்க. இதை தான் நான் போய் பார்த்தேன். அப்புறம் நானும் அது மாதிரி விளக்கு போட ஆரம்பிச்சேன்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னா, அதுக்கு பேரலாக எனக்கு நடக்குது சில விஷயங்கள். அதுக்கு பேரலாகவே எனக்கு இங்கே உள்ளூர்லேயே நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த அம்மாவை நினச்சி உன்னுடைய வழியில், தந்தை வழியில் வந்த ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்காக நீ அதே மாதிரி விளக்கு போடணுன்ற மாதிரி அவங்க எப்படி பாரிஸில் இருக்கிறவங்க சொன்ன கனவு வந்ததோ அதே மாதிரி எனக்கு வந்து, அதுக்கப்புறம் அந்த யானன் அவர்கள் வீடியோவும் பார்த்து, அந்த பாரிஸில் இருக்கிறவங்க போட்ட வீடியோவும் பார்த்து எனக்காக உணர்த்தப்பட்டது. அது அந்த வள்ளியம்மாவுக்கு அவங்க ஏற்றுற மாதிரி நான் வந்து இப்போது இந்த அம்மாவுக்காக ஏற்றணும், அந்த விளக்கை டெய்லி அந்த அம்மாவை நினச்சி ஏற்றணும் அப்படின்னு ஏற்ற ஆரம்பித்தேன். இன்னொன்று, நாவலூரில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு இது வச்சு விளக்கு பூஜை பண்ணாங்க. அப்போ எங்களை கூப்பிட்டுட்டு கொஞ்சம் பேர் மட்டும் கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, அந்த விளக்கையும் ஒரு சாரியும் கொடுத்தாங்க. ஒரு ஹேர் கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அந்த விளக்கு நீங்கள் அங்கே ஏற்றிட்டு விளக்கு பூஜை பண்ணுறோடனே உங்கள் வாசப்படியில் ஏற்றிக்கிட்டு அப்புறம் உள்ளே எடுத்துன்னு போயிடணும். அந்த விளக்கையும் டெய்லி ஏற்றுவேன். அப்புறம் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு, இந்த மாதிரியே நிறைய விளக்குகள்லேருந்து ஒரு 7 விளக்கு சேர்ந்து போச்சு. கட்டாயம் டெய்லியே அந்த லக்ஷ்மி விளக்கு, காமாட்சம்மா விளக்கு நம்ம டெய்லி ஏற்றணுன்றதுனால அது இப்படி ஒரு 7 விளக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த மாதிரி உணர்த்தப்பட்டு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், அந்த சித்தர்களை பற்றி நாளுக்கு ஒரு சித்தரை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், இல்லை 10 நாளைக்கு ஒரு சித்தரை சொல்கிறேன். அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைனலாக ராஜமாதங்கி, மதங்கேஸ்வரர், ஆவணிமூல சித்தர், நீம்கரோலி, சுகபிரமரி இப்படியெல்லாம் வந்து குழுமி இருக்கிற சமயம் இந்த சமயம். இந்த சமயத்தில் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள், என்னுடைய சொந்த பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள், அது இல்லாமல் நிறைய எனக்கு மெடிக்கல் ரிலேட்டடாக நான் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, அந்த இடத்துல போகிற ஆட்டோங்கள் புக் ஆகுது, அந்த மேலே இருக்கிற பெயர்கள், நான் அந்த ஒரு விளக்கு ஏற்றுறேன்னு சொன்னேன் பாருங்கள், அந்த பெயரிலேயே தான் அந்த ஆட்டோ கரெக்டாக வருது. நான் ஒரு மாஸ்டர் செக்கப் போகிறேன், மறுபடியும் கண் ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது, அதுக்காக மறுபடியும் போகிறேன். நான் அந்த பெயருக்காகவே அந்த கிளினிக் போகணுன்னு இதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் என்னை சூஸ் பண்ணியிருந்தது, விஷ்ணுன்னு இருக்குதுன்றதுனாலேயே. அதுக்காக மறுபடியும் இப்போவும் அதே கிளினிக் போகணுன்னு போகிறேன். நேற்று போகும்போது திரும்ப வரும்போது ஓலோ புக் பண்ணும்போதும் ஸ்ரீனிவாசன்ன்றவர் தான் வராரு. மறுபடியும் இன்றைக்கி புக் பண்ணும்போது ஆட்டோ மேலே கன்னியம்மன் துணை, எப்பவுமே சொல்கிற பாருங்கள், கன்னியம்மனும் முருகரும் சேர்கிற மாதிரி இருக்குது சொல்கிற பாருங்க. அந்த மாதிரி அதில் கன்னியம்மன் துணைக்குது. அந்த ஆட்டோ இவர் பேர் சுப்பிரமணி. திரும்ப வரும்போது ஒரு ஆட்டோ புக் பண்ணி, மழை நல்லா ஸ்டார்ட் ஆகிடுது, திரும்ப வரும்போது ஒரு ஆட்டோ புக் பண்ணி கேன்சல் ஆகுது. கேன்சல் ஆகி அதுக்கு அடுத்து வர ஒரு பேர் வந்து கார்த்திக். இப்படி வந்து தொடர்ந்து அந்த நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே போகும்போது அங்கே மகாபாரத சீன் இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த இடத்துல மாஸ்டர் செக்கப் நான் போன இடத்துல வந்து எனக்கு வந்து சுகர் ஹையாக இருக்குதுன்றது தப்பாக காட்டுதுன்னு என் மைண்டுக்கு புரிஞ்சது. டாக்டருக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதுக்காக கடவுளாக பார்த்து எனக்கு லோ சுகர் பண்ணி, அதனால் டாக்டர் அதை மில்லிகிராம் குறைக்கிற விஷயம் தொடர்ந்து என்னால், நான் அதேமாதிரி சிவனுடைய படம் போட்டதுலேயே தான் என்னுடைய அந்த மெடிக்கல் ஃபைல்ஸை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். நான் யாரை மதங்கேஸ்வரராக ராஜமாதங்கியாக நினச்சி 11 திங்கக்கிழமை போனனோ, ஒரு திங்கக்கிழமை அதுவுமா இன்றைக்கி நான் சொல்கிறேன்.
மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி எந்திரத்தை ஹாலில் போட்டு 11 திங்கக்கிழமை போயிட்டு அவரை வீட்டுக்கிட்ட இருக்கிற இவரை மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கியாவே நினச்சி 11 முறை போகும்போது மதங்கேஸ்வரர் ரூபமாகவே ஒருத்தர் வந்து சொன்னார். அந்த இடத்துல அந்த கோலத்துக்கு பக்கத்துலேயே அந்த எந்திரத்துக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே சொன்னார். அவருக்கும் யானையினுடைய பெயர் தான். அவர் சொல்கிறாரு 11 திங்கள் போகணுன்ற விஷயத்தையே அவர் தான் சொல்லிட்டு போகிறார். அந்த மதங்கேஸ்வரே வந்து சொல்லிட்டு போன மாதிரி நினைக்கிறேன். அப்போது நான் அந்த மாதிரி 11 திங்களும் போயிட்டு அதுக்கப்புறமா நான் அந்த கோயிலுக்கு சிவராத்திரி சமயத்தில் போகிறேன். அப்போ சிவராத்திரி சமயத்தில் அவங்க ஒரு பேக் கொடுத்தாங்க. அதை தான் நான் என் மெடிக்கல் ஃபைலுக்கு எல்லாமே கூட எடுத்துன்னு போயிட்டுருக்கேன். அந்த பையை தான் நான் எடுத்துன்னு போகிறேன். ஆனால் எனக்கு இப்போது ஒரு 10 நாளாகவே அந்த நிறைய வீட்டு ரெனோவேஷன் ஒர்க் நடந்தாலும் அந்த நம்மளுக்கு இருக்கிற வேலைங்களையே வந்து நான் கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறேன். என் வீட்டு சார்ந்தோ இல்லை என் உறவு சார்ந்தோ ஒரு ஹெவி வேலை இருந்தாலும் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. நிறைய கடவுள்கள் அந்த மாதிரி நீங்களும் எப்போ உணர்றீங்கன்னு நீங்கள் செக் பண்ணணும். நிறைய கடவுள்களை வணங்கியிருக்கிறோம். எந்த இடத்துல போனாலும் இது நீம்கரோலி பாபா, அது இவர், அது வந்து இது உள்ளே போனவொடனே அந்த ஐ செக்கப்பு உள்ளே போகும்போது தலைக்கு தலைப்பா கட்டியிருந்தார் ஒருத்தர் ஒயிட் கலர். அவர் ஃபேஸு அந்த இது பார்க்கும்போதே தெரிஞ்சுது இவங்க சிங்கு கிடையாது, இவங்க வந்து அநேகமாக ஐயா வைகுண்ட இதுவாக இருக்கணுன்றது புரிஞ்சுது எனக்கு. ஸோ ஐயா வைகுண்டம் வந்தார் நம்ம எதிர்க்க அப்படின்னு புரியுது. நேற்று மாஸ்டர் செக்கப் போனப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இப்போ ரீசெண்ட் டேஸில் என்னுடைய தம்பி போயிட்டான். அவனையும் கன்னி தெய்வ ஆத்மா தான் பிரேமுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த பிரேம்ன்ற பேரில் தான் அந்த ஒரு சொன்ன பாருங்கள், ஒரு இடத்துல வந்து கோயில் போயிட்டு வந்தாங்க. திரும்ப வர வழியில் அந்த பிரேம்ன்ற ஆத்மா தான் எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்ன பாருங்கள். அந்த பிரேம்ன்ற பேரில் பிரேம் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு போட்டு நான் கரெக்டாக மாஸ்டர் செக்கப்பு உள்ளே போகும்போதே பிரேம் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு போட்டு ஒரு எதிர்க்க ஒரு பை எடுத்துகிட்டு வந்தார் ஒருத்தர். அப்போ அந்த ஆத்ம தொடர்பு நம்மளுக்கு வருது. எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது பாருங்கள். நம்ம இவர் மனசில் நினைக்கிறோம், அதெல்லாம் நான் டெய்லி படம் வச்சுட்டா நினைக்கிறேன், சிலையை வச்சு நினைக்கிறேன். இல்லை, டெய்லியே ஒரு முறை பிரேம்ன்றதை நினைக்கிறது, என்னுடைய அப்பா வீட்டினுடைய கன்னி தெய்வங்களை நினைக்கிறது, என்னுடைய மாமனார் வழியினுடைய இவங்களை நினைக்கிறது, எங்கள் மாமனார் வழியினுடைய குல தெய்வங்களை நினைக்கிறது, அம்மா வீட்டினுடைய இது நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறேன். அப்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா டெய்லியே அது டிஜிட்டலாக வந்தாலும் சரி, ஆட்டோ பேராக வந்தாலும் சரி, ரோட்டில் ஒரு லாரி போனாலும் சரி, எங்கள் பேப்பர் ஒன்று கீழே விழுந்து போய்க்குது அதில் காட்டுனாலும் சரி, இது இந்த சாமி, இது இந்த சாமி, இது இந்த சாமின்னு தொடர்ந்து 3 வருஷமாக 4 வருஷமாக ஓவர் டீப்பாக இருக்கிறேன் நான். இப்போது எனக்கு குடும்பத்தினுடைய எனக்கு அப்படியே நான் சொல்கிற விஷயத்த உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. குடும்பத்தினுடைய முக்கியமான வேலைகள் எதனா இருக்குதுன்னா அப்போ நான் எப்பவுமே பண்ணுற பூஜைகள், எப்பவுமே பண்ணுற ஃபாஸ்டிங்கை வச்சுக்க மாட்டேன். அந்த கடமை தான் ரொம்ப முக்கியன்றதுனால அந்த நீங்கள்லாம் கூட தான் அதை பண்ணியிருப்பீங்க. நீங்கள்லாம் கூட அந்த சமயம் உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்கிற நேரமோ கோயில் போகிற நேரமோ இல்லாமல் போய் முக்கியமாக குழந்தை ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு காலகட்டத்தில் அதுக்கு டைம் இல்லாத போகும். இது இன்னும் வயசாகிட்டவங்களாக இருந்ததுன்னா பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ டெலிவரி சமயம் போயிட்டு இருந்தீங்கன்னா பூஜை ரூம் பக்கம் கூட உங்களால் போக முடியாது. ஃபுல்லாக அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் கிடைக்கிற கேப்பில் நம்ம ஓரளவுக்கு எங்கேஜ்லேருந்தே நம்ம இந்த ஆன்மீகமாக நம்ம இருந்துடணும். பண்ண வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு பண்ணிடணும். ஆனால் நமக்கு கடமைகளில் கொஞ்சம் கரெக்டாக வந்து சேரும். அதுக்காக தான் வேண்டியிருப்போம், இந்த விஷயம் நடக்கணுன்றது தான் வேண்டியிருப்போம். அது கல்யாணமோ குழந்தை பிறக்கிற விஷயமோ அல்லது ஒரு வேலை கிடைக்கிற விஷயமோ இல்லை வீடு கட்டுற விஷயமோ, ஒரு நிலம் வாங்கி அது ரொம்ப தூரத்துக்கு போய் அங்கே போய் வீடு கட்டுறதுக்கிட்டேருந்து வரதா இருக்கும். அந்த விஷயத்துக்கு தான் வேண்டியிருப்போம். ஆனால் அந்த விஷயம் கிடைச்ச பின்னாடி என்ன ஆகும்னா நீ எந்த கடவுளை வணங்கினியோ எந்த சித்திரை வணங்கினியோ அதுக்கு நேரம் இல்லாமல் போகும். அது 108 முறை சொல்லியிருப்பேன், 1008 முறை சொல்லியிருப்பேன். ஆனால் அது சொன்னதுனால அந்த விஷயம் உன் கையில் வந்து ஒரு கால்வாசி தான் கிடச்சிருக்கும். ஆனால் நீ இப்போ முழு நேரமும் அதுக்காக ஓடி அதுக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அது முழுசாக உனக்கு கிடைக்கும். அதுக்கு பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துற போகுது. ஆனால் நீ வந்து அப்போ முன்னாடி பண்ண மாதிரியே இத்தனை செலவு வச்சு கும்பிடணுமா, இத்தனை விளக்கு ஏற்றணுமா, இத்தனை பண்ணணுமா, இல்லை. உனக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா நாளாக 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 தனக்குள்ளேயே கடவுள் இருக்கிறத உணர்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். இப்போ ஏறக்குறைய அந்த ஸ்டேஜ் நெருங்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. இது எதுக்கு உங்ககிட்ட சொல்லி வச்சா எனக்கு என்னமோ இப்போ தோணுது, மதுரை விஜயலட்சுமிக்கு இப்போனா 35 வயசோ என்னவோ தான் ஆகுது. ஆனால் என் ஸ்டேஜுக்கு இப்போவே வந்துட்டு மாதிரி தோணும். நிறைய விஜயலட்சுமி எங்ககிட்ட எதனா ஷேர் பண்ணும்போது பேசும்போது பார்த்தோன்னா நான் பேசுகிற மாதிரியே இருக்கும். கேட்டேன்னா கரெக்டாக இங்கே போனோன்னா அவங்க எதிர்க்கு வந்தாங்களா, இந்த பேரில் இருக்கிறவங்க வந்தாங்களா, அந்த செங்கல் சூளைக்கு போனோன்னா அந்த செங்கல் இது பண்ணவங்கன்னா அப்புறம் மீட்டிங் போய் பேசினேன்னா இப்போ மீட்டிங்கில் வேறு பேசி ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்க கட்சி மீட்டிங், அவங்க அம்மா இதில் இருக்காங்க கட்சியில். நேற்று மீட்டிங்கில் பேசி அதாவது எப்படி நான் சினிமாங்களெல்லாம் ரொம்ப ஒரு கிராமத்தில் இருந்து
இருந்து அது ஒரு படிப்படியாக வந்து ஹஸ்பண்ட் வீட்லேயும் வந்து இருந்து கொஞ்சோண்டு வந்து தனக்குத்தானே தன்னை வளர்த்திக்குவாங்க பார்த்தீங்களா. ஒரு சிட்டிலேருந்து வளர்த்துக்கிறது பெருசு இல்லை, ஒரு பையனை வச்சுக்கிட்டு அது வந்து அந்த மாதிரி பார்க்க முடியுது என்னால் விஜயலட்சுமியை. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா அந்த ஆன்மீக விஷயந்தான். அந்த ஒன்று விடலை அவங்க. அந்த நான் சுகபிரமர் சொன்னா இருக்கட்டும், அந்த செங்கல் விஷயமா இருக்கட்டும், அந்த கனகம்பட்டி ஐயா கூப்பிடுறாரு, இந்த வாரம் எனக்கு கனகம்பட்டி ஐயா கூப்பிட்டாரு, எதுக்கும் ஒரு நட போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நடுவில் அந்த ஆன்மீக விஷயங்கள் அவங்களை என்ன பண்ணியிருக்குதுன்னா நிறைய விஷயங்களை வளர்த்திருக்குது. அந்த ஹஸ்பண்டு விஷயம், அந்த மாமியார் விஷயம் தவிர மற்றது எல்லாமே அவங்கள வேறு மாதிரி லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறத நான் என் கண்ணால் பார்க்குறேன். இதுக்கு காரணம் அந்த ஆன்மீகம் தான்ன்றது நல்லா புரியுது. நிறைய வந்து நான் தம்ப்நெயிலை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் அநேகமாக இப்படி பண்ண சொல்லியிருப்பீங்க அப்படின்னு. அதனால நானேவே க்ரியேட்டிவாக நீங்கள் நாளைக்கு இந்த நாள் இருக்கிறதுனால அநேகமாக இந்த வெத்தலையை வச்சு இத்தனை முறை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னதை நான் பண்ணல, வீடியோ உங்களுக்கு பெருசாக இருக்கும் அதனால நான் பார்க்கல. ஆனால் தம்ப்நெயிலில் நீங்கள் போட்டிருக்கிறத வச்சே நான் புரிஞ்சுட்டு என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச முறையில் க்ரியேட்டிவாக 2 விஷயத்தை பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 4 சுற்று சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள வீடியோவில் பார்த்து மொத்தம் பார்க்கறதுக்கு. மேலே பார்க்கும்போதே பங்குனி உத்திரம் வருது, இது ஏதோ ஒன்று சொல்லிக்கிறாங்கன்னா தானாகவே க்ரியேட்டிவாக அதில் 1-2 பண்ணிடுறது. பண்ணி முடிச்சுட்டு முடிஞ்சால் எனக்கும் அவங்க என்ன பண்ணாங்களோ அதை வீடியோ அனுப்புது. இல்லை நான் இப்படி பண்ணேன், எப்படியும் நீங்கள் இப்படி இதை தான் சொல்லியிருப்பீங்க, நான் கொஞ்சம் இப்படி க்ரியேட்டிவாக பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. அதுவே போதுன்ற நான் அந்த விஷயம், அந்த கனெக்டிவிட்டி நம்மளுக்கு இருக்கணும், அவ்வளோதான். நான் என் கண் கூட பார்க்குறேன், அகிலாவும் அப்படி தான். நிறைய பேர் அந்த நான் சொல்கிற மாதிரி அந்த விஷயத்தை ரொம்ப அதுக்காக மெனக்கிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கட்டத்தில் இப்படி ஆகும், அதுக்கு தான் நீங்கள் கவனிச்சு வச்சுக்கின்றது அந்த வீடியோவே நான் போடுறேன். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, இந்த சிலை வடிவமோ அந்த பறவையை இப்போ எப்படி தெரியுங்களா, அந்த பறவையை நான் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு முக்கியமான சமயம் நான் வேண்டுதல் பண்ணும்போதோ ஒரு மனக்கவலையோடு நான் உட்காரும்போதோ கரெக்டாக அந்த பறவை சத்தம் எனக்கு தெரிஞ்சிடுது. இப்போ நம்ம இந்த கான்ஷியஸ்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த பறவை பக்கத்துலேயே கத்திருந்தா கூட கேட்காது. அது நீம் கரோலி. கொஞ்ச நாள் நம்ம பழகிடணும், இது நீம் கரோலி பறவை, இது சத்யசாய் பறவை அப்படின்னு நீங்களாவே ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ கொஞ்ச நாள் ஆக என்ன ஆகும்னா, அந்த பறவையை நீங்கள் பார்க்கணுன்னே அவசியம் கிடையாது, தானாகவே ஒரு முக்கியமான சமயத்தில் அது சமிக்ஞை கொடுக்கும். பெல் சத்தம் கேட்குறது, கிளி சத்தம் சுகபிரமராக கேட்குறது, ராஜமாதங்கி ரூபத்தில் வர்றது, இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆகும்னா, நீங்கள் இறங்கி ஆட்டோவில் போகிறீங்களா, இறங்கி ட்ரெயினில் போகிறீங்களா, ஃப்ளைட்டில் போகிறீங்களா, ரோட்டில் நடந்து போகிறீங்களா, உங்கள் கூடவே எல்லாமே பயணிக்கிற மாதிரி ஒன்று தோணும். நிகழ்ச்சிகள் உருவம் பயணிக்கிற மாதிரி தோன்றது மட்டும் இல்லை, சில நிகழ்ச்சிகள் நான் அந்த சிவராத்திரியில் கொடுத்த அந்த பையை தான் எடுத்துக்கிட்டு போகிறேன், அந்த உள்ளே அதை போட்டு அதுக்குள்ளே போகும்போது ஹாஸ்பிட்டல்லையும் சரி, அதை நான் புக் பண்ணுற பெயர்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்க வர பெயர்கள் மட்டும் இல்லாமல் சில நிகழ்ச்சிகள் அந்த இடத்துல ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை இருக்குது. பக்கத்தில் சிவன் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஏன்னா இப்போ இன்றைக்கி இதுக்கு போகும்போது கூட அது வகைத்தொகை இல்லாமல் அதை வந்து அதிகமாக காட்டியிருக்குது. அவங்க கமர்ஷியலாக எதுக்காகவோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கடவுளாக பார்த்து எனக்கு அந்த சமயம் லோ சுகர் பண்ணலன்னா, இங்கே ஐ டாக்டர்கிட்ட போனாலும் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இவ்வளோ சுகர் இருக்குதே இவ்வளோ சுகர் இருக்குதேன்னு காட்டுறாங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இல்லைங்க அந்த செகண்டே எனக்கு இது ஆயிடுச்சுன்னு சொல்லி பண்ணுறேன். இல்லைன்னா எனக்கு சுகர்னால தான் எனக்கு கண்ணில் இந்த இது ஆகுதுன்னு எனக்கு மார்க் பண்ணிகிட்ருப்பாங்க. வேறு ஒரு மெடிசன் எனக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லை இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சுகர்னால் வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அந்த அந்த விஷயம் சொல்லும்போதே இந்த சிவனுடைய ரூபமாவோ அந்த ஐயா வைகுன்ற மாதிரி ஒருத்தர் வந்து அந்த தலைப்பா கட்டிட்டு வந்து ஒருத்தர் வந்தார் பாருங்கள், அந்த மாதிரி உடனே அதுக்கு சம்மந்தமான ஒரு காட்சி. அப்புறம் நான் கர்ம தொடர்பு பெயர் சொல்லுவோம் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெயர் இருக்கும், அந்த பெயர் கூப்பிட்றாங்க. எனக்கு அப்புறம் என் பக்கத்தில் அந்த பேரை கூப்பிட்டுனே இருக்கிறாங்க அவங்க. அதாவது எனக்கு கர்ம தொடர்பு இருக்கிற பெயர் அது. அவங்களுக்கு அடுத்தடுத்து லிஸ்ட்டில் வரும்போது அடுத்தது எனக்கு பக்கத்தில் அந்த பேர் வருது. நான் இதே மாதிரி பார்ப்பேன். பேங்க்குக்கு நான் போனேன்னா கூட பேங்க்கில் நான் கையெழுத்து போட்ட பின்னாடி அவங்க பேர் கூப்பிடுவாங்க. அந்த கர்ம தொடர்பு பெயர் அது. அதுக்கப்புறம் விஷால் சார்னுடைய இதுக்கு கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால்ன்ற மாதிரி விஷால் சார் சொன்ன மாதிரி டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி விஷால் சார் சொன்ன மாதிரி அந்த நான் குறிப்பிட்ட நபர்னுடைய நட்சத்திரமும் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய குரு கர்மாவுக்கு ஆப்போசிட்னுடைய நட்சத்திரமாகவே அந்த பர்சனோடது இருந்தது. ஆனால் மற்ற இடத்துல உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டுபிடிங்க, இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிங்க. அப்போ என்ன ஆகும், நான் சொல்கிறது மாதிரி அங்கே போனோம்னா கரெக்டாக அதே பேர் கூப்பிட்றாங்க பார்த்தியா, இதெல்லாம் கர்ம தொடர்பு பெயர்கள். குறிப்பிட்ட பெயரை போட்ட ஒரு வண்டி நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட ஒரு வடிவத்தை நீங்கள் ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட கலர் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக தொடர்பு இருக்கிற மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாசிட்டிவான விஷயம் ஏதோ நடக்க போகுதுனாலும் தெரியும், இல்லை வேறு எதோ நான் அலர்ட் பண்ணிவிடும் உங்களை. வேறு ஏதோ உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் உங்கள் கை வச்சு செஞ்சால் தான் அது வந்து நல்லதாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இது அந்த லாங்குவேஜ் புரியலன்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு வரும், ஆனால் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாதுன்றதுனால கண்டுக்காத விட்டுருவீங்க.
என்ன பண்ணிவிடுவோன்னா, நீங்கள் இந்த மாதிரி சுத்தமுத்தம் நடக்கிறத ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லா வழியிலும் நட்சத்திர ரீதியாக பார்க்குறீங்க, பறவை ரீதியாக பார்க்குறீங்க, பெயர்கள் ரீதியாக பார்க்குறீங்க, மனுஷன் ரீதியாக பார்க்குறீங்க. இந்த மாதிரி பெயர்கள் யாருன்னா ஒரு கையில் ஒரு பெயர் போட்டு ராகவேந்திரா டெக்ஸ்டைல்ஸ்னு போட்டால் கூட அது ஏதோ முந்தானேத்து சாயந்தரம் தான் நீங்கள் ராகவேந்திரத்தை ஏதோ கும்பிட்டுருப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரம் வந்துருக்கும் அதுன்னு கும்பிட்டுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அது கூட சம்மந்தப்பட்டு ஒன்று வரும். இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த கடவுள் அப்படின்ற ஒரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த விஷயத்தில் காப்பாற்றினது இந்த சித்தர், இந்த கடவுள் அப்படின்னு நம்ம மைண்டில் சொன்னோம்னா பிரபஞ்சம் அது ஒரு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி எடுத்துக்குது. அது வந்து பரவாயில்ல, நம்ம தான் இந்த ஹெல்ப்பை பண்ணணும்னு அந்த மனித ஆத்மாவுக்கு புரியுது. அப்படின்னும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த நல்ல விஷயம் சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்குது, நிறைய நடக்க ஆரம்பிக்குது. உனக்கு புரியவே இல்லை, உனக்கு கடவுள் உனக்கு வந்து யாரோ ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணலன்னு தெரியாமல் நீயாவே நல்லா சுகபோகமாக வாழறன்னு நினச்சின்னு இருக்கிறேன்னா, உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்களா? இல்லை இவங்க தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு ஆத்மா இருக்குதுன்னு நினச்சி அதுக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது அப்போ அந்த ஆத்மா உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுமான்னு நீங்களே யோசித்து பாருங்கள். அதாவது உங்களை சுற்றி ஒரு உலகம் இருக்கிறத நினைக்கணும். இதில் நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆகுது பாருங்கள், ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு வர வர அந்த சிவன் வந்து கூடவே இருக்கிற மாதிரி, சிவன் கூடவே இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து அந்த இடத்துல ஒரு 2-3 டாக்டரை அவாய்ட் பண்ணி நிச்சயமாக அந்த டாக்டர்ஸ் 2 பேர் இன்றைக்கி லீவ் போடாமல் என் மைண்டுக்குள்ளே புரிஞ்சிச்சு, என் மைண்டுக்குள்ளே பிரபஞ்சம் பேசுது. அன்றைக்கி நான் போனப்போ மண்டே வந்தீங்கன்னா தான் 3 டாக்டர் நரம்பு டாக்டர் எல்லாமே இருப்பாங்கன்னாங்க. இன்றைக்கி போனோமானா எங்கள் ஹஸ்பண்ட் தான் டிசப்பாயிண்ட் ஆகிறாரு. ஐயோ அந்த டாக்டர்லாம் இன்றைக்கி இல்லையாமே லீவாமேன்றாரு. எனக்கு புரியுது, அந்த டாக்டர் இங்கே இருந்திருந்தால் அவங்க வேறு மாதிரி இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இது சிம்பிளாகவே முடித்து சிம்பிளாகவே அந்த சிவபெருமான் என்னை வந்து அதை வந்து நான் நினைக்கிற மாதிரி அது ரொம்ப நார்மலாக சரியாக போகணுன்ற மாதிரி விஷயமா இருக்கணும்னா டீப்பாக அவங்க ரிசர்ச் பண்ணி இதாக பண்ணக்கூடாது. சில சமயத்தில் டீப்பாக ரிசர்ச் பண்ணுறாங்களே, அவங்க இந்தியா அளவில் பெயர் வாங்கினவங்களாம் இருப்பாங்க. ஆனால் அவங்க ரிசர்ச்சுக்காக நம்மளை எடுத்துக்குவாங்கன்னு வச்சுங்க. அவரே அவ்வளோ பெரிய டாக்டர்ச்சே, பேர் வாங்கின டாக்டர்ச்சே, அவர் அந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த ஆப்ரேஷன் பண்ணுன்னு எழுதி கொடுத்துருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஃப்யூச்சரில். ஆனால் நமக்கு தான் புரியும் அது கதை வேறன்றது. ரிசர்ச் பண்ணிவிடுவாங்க நம்மளை வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயம் இருக்குது. அந்த டாக்டருங்க மெயின் டாக்டருங்க வரல, இந்த டாக்டர் மூலமாக போயிட்டு வேணால் நம்ம ஒரு மாதிரி எஸ்கேப் ஆகிடுவோம் போல். இது சிவன் தான் நம்ம கூட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ரொம்ப பர்சனலாக இருக்குது. ஆனால் ஒரு ஃபீல் ஆகுது, பக்கத்துலேயே அவர் இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. திரும்ப திரும்ப அந்த சந்திரமௌலீஸ்வரர், அந்த சிவன் பெரிய லிங்கம், ரொம்ப ஆதிகாலத்து கோயில் தான். அந்த கிட்ட என் பக்கத்தில் இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு ஃபீல் வரும். எப்போ வரும்னா, நீங்கள் இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி தொடர்ந்து சித்தர்கள் இதெல்லாம் இப்போ அகிலாவுக்கெல்லாம் நேரமே இருக்காது. 2 குழந்தை ரெட்டை குழந்தை பிறந்ததுனால ஒரு பீரியடில் ஃபுல்லாக செங்கலை வச்சு கும்புறது, கனகம்டியாக கும்புறது, 369 முறை எழுதுது எல்லாம் பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு நேரமே கிடையாது. அடிச்சு பிடிச்சி அந்த 11 நாள் சுகபிரமருக்காக போயிட்டு அந்த சமயம் பார்த்து அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிற இவங்க வரது நின்று போயிட்டாங்க. அதுலேருந்து எதுவுமே மெசேஜே சொல்லலை பாருங்கள் இன்னும் அவங்க எனக்கு. அவங்களுக்கு இப்போ வீடியோ பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க. எல்லாமே என்னுடைய வியூஸ் எல்லாமே கொஞ்ச நாள் வீடியோ பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணின்னு இருப்பாங்க. ஆனால் எனக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை என் வீடியோ தொடர்ந்து பார்த்துங்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு முடியாத மாதிரி ஒரு பெரிய வேலையில் சிக்கியிருப்பாங்க. அந்த வேலை என்ன வேலையாக இருக்கும்னா, அவங்க வேண்டி அது கிடைச்ச விஷயமா இருக்கும். ஒரு வீடு கட்டுறது, வீடு நிலமே வாங்கி கிட்டேருந்து கட்டுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்க வேண்டி இருப்பாங்க. அதை கட்டுறதுனால அவங்களுக்கு வீடியோவை பார்க்கறதுக்கோ இல்லை சாமி கும்பிட்றதுக்கோ கூட நேரம் இல்லாமல் போயிருக்கும். அதுக்கு முன்னாடி இத்தனை விளக்கு போடு, இத்தனை இதுனா போகிறதுக்கு நேரம் வந்திருக்கும். இப்போ இருந்திருக்காது. அதை விட்டுடணும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா, நீங்கள் கேட்டதுக்காக அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குது. அதனால் டைட்டாக நிறைய ஷெட்யூல்கள் உங்களுக்கு வேலைகளை சொந்த விஷயங்களுக்காக ஏற்படுத்திச்சேன்னா, அந்த சமயத்தில் நீங்கள் அந்த பூஜைகளையும் அந்த விளக்குகளையும் அப்போ நான் தொடர்ந்து அந்த பிரபஞ்சம் சொல்லிச்சின்னு ஏற்றிட்டு இருந்தேன் ஒரு அம்மாவுக்காக அந்த விளக்கை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெள்ளிக்கிழமையோ அல்லது ஒரு இந்த மாதிரி சமயத்தில் மட்டும் ஏற்றுறேன் அந்த விளக்கை. அந்த முக்கியமான பண்டிகைகள் சமயத்தில் மட்டுமே அந்த 7 விளக்கை ஏற்றுறேன். மெயினாக ஒரே ஒரு குலதெய்வத்து விளக்கும், காமாட்சி விளக்குன்றது மகாலட்சுமி விளக்குன்னுவாங்க இல்லைங்களா, அந்த விளக்கு மட்டுமே இப்போ ஏற்றிக்கிறேன். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எப்போ குறைக்கணும்னா, எப்போவோ குறைக்கிறதில்ல, ஒரு பீரியடில் நம்ம டீப்பாக பண்ணிடணும். ஒரு பீரியடில் அது வேலையாக மாறும். நம்மளுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிள் ஆகவும் வேலையாகவும் அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு பூஜை மெத்தட் இல்லாமல் வேறு மாதிரி மாறும். இல்லைன்னா யாருக்கோ ஒருத்தர் உதவி பண்ணுறதுக்கு கூட நீங்கள் போகிற மாதிரி இருக்கலாம். யாரோ உறவுகளுக்கோ இல்லை வேறு யாருக்கோ கூட நீங்கள் வேறு ஏதோ உதவி பண்ண போகிறதா இருக்கலாம். இல்லை உங்கள் வீட்டிலே ஒரு சுப நிகழ்ச்சி நடந்து அது ஒரு பெரிய வேலையாக இருக்கலாம். அந்த சமயத்தில் அப்போ எப்படி நம்ம ஃபாஸ்டிங் இருந்தாவே அப்படியே இருக்கணும்,
அப்போ எத்தனை விளக்கு வச்சோமோ அதே மாதிரி விளக்கணும், அப்போ எத்தனை சிலையை வச்சுருந்தோமோ அப்படியே இது இந்த சில விஷயம் அப்படி இல்லை. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப காலமாக சின்ன வயசுலேருந்து வேறு வேறு விஷயத்துக்கு கடவுளை வணங்கி மாமியார் வீட்டில் அவங்க சொன்ன ப்ரொசீஜர் படி இத்தனை தான் இப்படி தான் பண்ணி ஆகணுன்றதுக்காக அதுக்கெல்லாம் பண்ணி இப்போ நான் எல்லாமே ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்புகிற பையனை அனுப்புகிற இது காலங்க எல்லாம் கூட இது பண்ணி நிறைய சித்தர்களை தொடர்ந்து ஆன்மீக விஷயமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு இந்த ஃபீல் வருது. எல்லா இடத்துலையுமே எல்லா சித்தரும் எல்லா கடவுளும் எனக்கு அடுத்தடுத்து காட்சி கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. அதே மாதிரி உங்களுக்கும் வரும். ஒரு பீரியடில் அதெல்லாம் பண்ணிடணும். இந்த சித்தர்னா இது, அந்த சித்தர்னா இது, இவருக்கு இத்தனை மாதிரி சொல்லணும், அதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். ஒரு டைமில் உங்களுக்கு ஃபுல்லாக மொத்த பேர் உங்கள் கூடவே இருக்கிறாங்கன்றது கண்கூடாக பார்க்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். பல நிகழ்ச்சிகளும் பல இதுங்களும் சிலது கனவுலேயே கூட காட்சி தர விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே விளக்கு மட்டும் ஏற்றிக்கிட்டா போதும். எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துல ஒரே விளக்கு ஏற்றிக்கிட்டா போதும். எல்லா படங்களையும் எல்லா இதுங்களையும் எடுத்துன்னு போயிட்டு கோயிலாண்ட மரத்தடியில் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே மிட்டாய் எடுத்து போய் வச்சிடக்கூடாது. ஒரு கரெக்டாக பிரபஞ்சமே இண்டிகேட் பண்ணும். இன்றைக்கி இதை எடுத்து போய் வச்சுடு, இன்றைக்கி இதை எடுத்து போய் வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டே வரும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாமி கும்பிட்றதே விடணும்னு சொல்லலை. அதுக்கப்புறம் எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இது இந்த சித்தர், இது இந்த கடவுள், இன்றைக்கி கிருத்திகை, அன்றைக்கி இதுன்னு அப்படியே மாற்றிக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் என் வயசில் தான் பண்ணணுன்றதில்ல. ஒரு வேளை உங்களுக்கு நீங்கள் ஒரு 20 வயசுலேருந்து ஓவராக பூஜை பண்ணீங்க, ஒரு 25 வயசுலேயே நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா கூட அப்போ கூட நீங்கள் அதை பண்ணலாம். ஒரு 35 வயசில் உங்களுக்கு இது தோணுது அப்படின்னா கூட அதே மாதிரி நம்ம ரொம்ப நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், ஒரு போரிங் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா சில விஷயங்கள் கடவுளே சொன்னார் எனக்கு, இதுக்கு மேலே நீ இது இருக்காத. அது நானாக புரிஞ்சிக்கிறது இல்லை, கடவுளே அது வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி சில விஷயத்தை செஞ்சு இந்த விஷயம் நீ மேஜராக ரொம்ப பண்ணுறதுனால நீ அது பண்ணலன்னா பரவாயில்ல அப்படின்றதுக்கு 3 விதமான சமிஞ்சை கொடுத்தாரு. நான் கூட நினச்சிக்கிட்டேன் நம்மளுக்கு இருக்க பிடிக்கலன்றதுனால நம்ம சமாதானம் பண்ணிக்கிறோம், நம்மளால் இதுக்கு மேலே ஃபாஸ்டிங் விஷயம் இருக்க பிடிக்கலன்றதுனால நம்ம சமாதானம் பண்ணிக்கிறோமா இருப்போமோ அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ என்ன பண்ணார் கடவுள்னா, அதுவும் ஒரு இஸ்கான் டெம்பிள் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அன்றைக்கி ஒரு சித்ரா பௌர்ணமி, அதுலேயும் சித்ரா பௌர்ணமிக்கும் எனக்குமே ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குது. நான் வந்து இந்த பங்குனி மாதத்தில் அதுவுமா அந்த பாலை காய்ச்சிட்டுமேனு ஒரு மாதிரி இருந்த மைண்டில், பங்குனி மாதத்தில் பால் என்ன அது புது வீடாக போயிருக்கிறோம், நம்மனா ஒரு ரூம்லேருந்து ஒரு ரூம் தானே வெத்து போயிருக்கிறோம் அப்படின்லாம் சமாதானப்படுத்துகிற சமயத்தில் ஒரு வீடியோ எனக்கு காட்டுது. அதில் அந்த ஆழியர்னு ஒருத்தர் வந்து இப்போ எல்லாமே இந்த மீன யுகம் இது மாறி இருக்குதுன்னெலாம் சொல்கிறாங்க, அவங்க கேலண்டர் மாறி இருக்குது. ஆக்சுவலாக போன முறை போச்சு பார்த்திங்களா, அதுதான் சித்திரை 1ஆம் தேதி, அன்றைக்கி தான் சித்ரா பௌர்ணமின்னு அவர் சொல்கிற வீடியோ. எனக்கு சமாதானம் பண்ணுறதுக்காக அவர் வீடியோ நான் தொடர்ந்து பார்க்கறது கூட இல்லை, அவர் வீடியோவே நான் தொடர்ந்து பார்க்கறதில்ல. ஆனால் அன்றைக்கி அதை பார்க்குற மாதிரி ஆகுது எனக்கு. இது வந்து சித்ரா பௌர்ணமி, உண்மையில் அது இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் என்ன வந்து அது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நினச்சிக்கோ நீ அப்படின்றதுக்காக எனக்கு பிரபஞ்சம் யூடியூப் மூலமாக வந்து காட்டலாம் எனக்கு. அந்த மாதிரி சமாதானப்படுத்தி அன்றைக்கும் ஒரு நல்ல நாளாக இருக்கலாம், ஆனால் என் மனசு என்ன சொன்னால் திருப்தி பண்ணுமோ அதை வந்து நமக்கு காட்டலாம். இதுதான் பிரபஞ்ச மொழி. நம்மளுக்கு இது புரியுதுன்னா அது நிறைய பேசும். நம்மளுக்கு இது ஏன் பிரபஞ்சம் இப்படி சொல்லிச்சு, ஏன் பிரபஞ்சம் நம்மளை அந்த இடத்த தடுத்து மறுபடியும் வேறு மாதிரி பண்ணிச்சுன்றது அது நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதனால தான் அங்கே போயிருப்போமோ, அதனால தான் அதை தடுத்து இதை கொடுத்துருக்குமோ அப்படி யோசிச்சுட்டு இருந்தோம்னாவே அது நிறைய நம்மளுக்கு பேசிக்கிட்டே இருக்கும். அது பிரபஞ்சமும் பேசும், சித்தர்களும் ஞானிகளும் கூட நம்மளுக்கு ஒரு விதமாக சூட்சமாக பேச ஆரம்பிப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், பிரபஞ்சமே உணர்த்தும். நேரத்தெல்லாம் நான் நினைக்கிறேன் சங்கடஹர சதுர்த்தி போயிட்டு அந்த ஒரு தேங்காவை உடைச்சிட்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்டு சாவி எடுத்துகிட்டு போகல. அவர் வந்து நடுவில் அவசரமாக வந்து கதவு டமடமாக தட்டுவார். அது எப்படி நீ போகிறேன்னா நானும் சாவி எடுத்துன்னு போயிருப்பேனே நான் இது பண்ணுவார் அவர். போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நம்ம சங்கடஹர சதுர்த்திக்கு போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பிள்ளையார் என்னை ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாருன்னா, சம்மந்தமே இல்லாமல் நாளைக்கு தான் வருஷப்பிறப்புன்ற மாதிரி என் மைண்டில் பதிய வச்சிட்டார். நாளைக்கு தான் வருஷப்பிறப்புன்ற மாதிரி. ஐயோ வருஷப்பிறப்பு இருக்குல்ல, நம்ம பாரு வீடு பெருக்கி தொடச்சி நம்ம வந்து பூஜை பாத்திரமே நம்ம தேய்க்கல பாரு, எல்லாத்தையும் கடகடான்னு முடிச்சுட்டு பின்னாடி சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறேன், நாளைக்கு வேறு நியூ இயர் ஆகுது அப்படின்னு எதுவும் சொல்கிறேன். நாளைக்கு ஏங்க இருக்குது தமிழ் வருஷப்பிறப்பு, அது இன்றைக்கி 14ஆம் தேதி இல்லை, அது நாளைக்கு போய் ஏன் இருக்குது அப்படின்னு. அப்போவே புரிஞ்சிச்சு சம்மந்தம் இல்லாத இந்த மாதிரி மறதியோ எதுவுமே எப்பவும் வந்ததில்லை. அப்போ அந்த பிள்ளையார் பண்ணிக்கிறாரு ஏதோ ஒரு காரணத்துக்கு. ஏன்னா இந்த வீட்டில் பீரியட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தே எத்தனையோ நாள் ஆயிடுச்சு, உங்களுக்கு நான்வெஜ்ஜுன்றது விஷயங்களே இருந்து. அப்போ வந்து நான் வீடு ஃபுல்லாக தொடச்சி எல்லாம் பண்ணேன் சிஸ்டர் வந்தப்போ. ஆனால் நான் அந்த பூஜை பாத்திரம் மட்டும் கழுவாமல் வச்சுருந்தேன். அதுக்கு டைம் இல்லாத போச்சு இந்த ரெனோவேஷன் ஒர்க்னால்.
ஏதோ ஒரு காரணத்தால் அந்த பிள்ளையார் என்ன பண்ணிக்கிறாரு, அடுத்து நீ இந்த கோயில் எங்கே போனனாலும் அந்த இன்னும் பூஜை பாத்திரத்தை நீ கழுவாமல் வச்சுருக்க, இன்னும் வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டு அங்கங்கே தான் துடைக்கிறியோ தவிர கம்ப்ளீட்டு துடைக்கிறது விஷயத்த நீ பண்ணல, அதை பண்ணிவிடு அப்படின்னு சும்மாவே என் மைண்டில் நாளைக்கு தான் தமிழ் வருஷப்பருப்புன்ற மாதிரி ஒரு பொய்யா என் மைண்டில் பதிய வச்சு அந்த விஷயத்தை அந்த சடங்கை வந்து பண்ண வைக்கிறாரு. அதனால் இது எப்போ வந்து நம்ம விடணும், அந்த சிலைகள் வழிபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து விடணும்னா அதுக்கு பிரபஞ்சம் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பண்ணிடணும். அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும், அப்போ அதுவே உணர்த்தும். எனக்கு எப்படி நேற்று பிள்ளையார் உணர்த்தினாரோ அந்த மாதிரி உணர்த்தி உணர்த்தி நம்மளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெடியூஸ் பண்ணி, ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறத உணரணும். நம்ம கடவுள் நம்ம பக்கத்துலேயே இருக்கிறத நம்ம உணர்வோம். மெயினாக சிவனை உணர்கிற நாள் வரும். அந்த சமயத்தில் நம்ம எல்லாமே குறைச்சிட்டு வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிக்கிறது, ஒரே ஒரு சிலை எதனா ஒன்று வச்சுக்கிறது, இல்லை வெறும் படம் மட்டும் வச்சுக்கிறது, வெறும் ஒரு மகாலட்சுமி படமோ இல்லை ஒரு சிவன் படமோ ஏதோ ஒன்று மட்டும் வச்சுக்கிறது, அந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் குறைச்சிட்டு வந்து பிரபஞ்சமாக 24 மணி நேரமே நம்ம செய்கிற வேலைகளோடும் நம்ம வச்சுருக்கிற கொள்கைகளோடும் அதை மிக்ஸ் பண்ணி சிவன் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்ந்த ஒரு தருணம் வரும். அந்த சமயத்தில் நம்ம அதுக்கு மாறிக்கணுன்றதையும் நான் இப்போத்துலேருந்தே உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.